நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டியூஸ்டே ஸ்பெஷலான முருகப்பெருமானோட ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஆர்ச்சேஞ்சல் மைக்கிளோட கார்டு எடுத்திருக்கேன். ஓகேவா, 6 முகனுக்காக 6 கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதுலேருந்து வரக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க வேற ஒருத்தருக்கு இதை பொருந்தலாம். ஓகேவா, நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். வேலை சார்ந்து எடுத்தோடனே வர முதல் விஷயம் வேலை சார்ந்து. வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் சரி, வேலை தேடிட்டு இருக்க நபர்களாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லை நான் ஆல்ரெடி வேலையில் இருக்கேன், எனக்கான ப்ரமோஷன், எனக்கான இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, எனக்கான நான் நிறைய ஒர்க் என்ன போட்டுகிட்டே இருக்கேன், எஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், பட் பேர் வேறு யாருக்கோ போகுது அப்படின்னா, இப்போ இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்கள, மெதுவாக உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வேலை தேடினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை, உங்களுக்கு பிடிச்சமான வேலையே கிடைக்க சான்சஸ் இருக்குது. வேலை செய்யும் இடத்துல நல்ல ஒரு பேர் கிடைக்க கூட சான்சஸ் இருக்குது. இவ்வளோ நாள் நீங்கள் இத்தனை வருஷமாக இருக்கலாம், ஒரு 2-3 வருஷமாக கூட உங்களுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, பட் அதுக்கான ஃப்ரேம் கிடைக்காம இருந்திருக்கலாம். இந்த ரீடிங் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, ஸோ எங்கேயுமே சோர்ந்து போயிடாதீங்க, உங்களுக்கான விஷயங்கள் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பிளெஸிங்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன்று, நாம ஜபம் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம் நீங்கள். எஸ், நாம ஜபம் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம், எந்த மதத்தினராக வேணா இருக்கலாம். ஓகேவா, ஸோ தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க, அது உங்களோட உள் ஆற்றலை உங்களுக்கு பலமாக கொடுக்கும். உங்களோட மனோபலம் வந்து அதிகமாகும் அப்படின்றாங்க. இந்த மனோபலம் அதிகமான ஒரு மலையவே நகற்றலாமான்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக நகற்றலாம். உங்களுக்கு இருக்கிற கவலைகள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே அகற்றி வச்சுடுங்க. இப்போ இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வாரத்தில், இந்த செவ்வாயிலிருந்து அடுத்த செவ்வாய் வரைக்குமே ஒரு வாரத்துக்கு, ஓகேவா. ஸோ மனதில் இருக்கிற கஷ்டங்கள், துயரங்கள், துக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் அகற்றி வச்சுட்டு, கொஞ்சம் உங்களோட மனம்ங்கிற மாளிகையை சுத்தப்படுத்திட்டு ஒரு விளக்கு, எஸ், உங்கள் மனசுக்குள்ளேயும் விளக்கு ஏற்றலாம். உங்கள் மனசுக்குள்ளேயும் ஒரு ஆத்ம ஜோதி ஒன்று இருக்குது, சரியா. ஸோ அது எப்போவுமே எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். சில நேரங்களில் நம்ம தூண்டி விட மறந்துடுவோம், அது கொஞ்சம் டல் ஆகிடும். ஸோ இந்த ஒரு வாரத்துக்கு கொண்டு உங்களோட மனசில் இருக்க ஒரு ஒளியை வந்து பிரகாசத்தை நல்லா பிரகாசப்படுத்திக்கோங்க, தூண்டி விட்டுக்கோங்க, க்ளீனாக வச்சுக்கோங்க. மனசை முதல்ல க்ளீனாக வச்சுக்கோங்க. ஒரு புது வீட்டுக்கு பால் காய்ச்ச போகும்போது எவ்வளோ சுத்தபத்தமாக இருப்போம், அதே மாதிரி உங்கள் மனசில் அழுக்கு சேராமல் வச்சுக்கோங்க. இந்த அழுக்குங்கிறது வேண்டாத விஷயங்களை நம்ம உள் வாங்கிக்கிறது. அதே மாதிரி நம்மளை பற்றி யாராவது வேண்டாத விஷயங்கள் பண்ணியிருப்பாங்களா, நம்மளை தரக்குறைவாக பேசியிருப்பாங்க, இல்லை காயப்படுத்தணுன்னே ஏதாவது பேசியிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்மளை இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசியிருப்பாங்க, நடந்திருப்பாங்க, இல்லைன்னா ஒரு துரோகம் பண்ணியிருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த 1 வீக்குக்கு அதெல்லாம் தூரமாக தூக்கி போட்டுருங்க. உங்களோட மனசு உங்கள் கையில் வச்சுக்கோங்க. அதை யாரும் குப்பை போடுற பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க அப்படிங்கிறது தான் பிளெஸிங்ஸ். ஓகேவா, ஸோ அது எப்படி வச்சுக்கிட்டா எனக்கு ஆன்ம பலம் கூடுமான்னு கேட்டால் எஸ், உங்களுக்கான மனோபலம் கூடும். ஓகே, ஆன்ம சக்தி அதிகமாகும். இதனால நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கல்ல, ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும், ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு, அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, ஏதோ ஒரு குழந்தை வரத்துக்காக இருக்கலாம், இல்லை வீடு வாங்கணும், மனை வாங்கணும், அப்படி இல்லைன்னா வேலை சார்ந்து இருக்கலாம், உறவு சார்ந்து இருக்கலாம். ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும், ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கணும். அந்த நடக்கணும் கிடைக்கணுங்கிற விஷயம் இந்த ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு ஒரு வளர்ச்சியின் பாதையில் போகிறது நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது நமக்கு கிடைச்சிருப்பா, இது நமக்கு நடக்கும்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அது உங்கள் உள் மனசில் தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்தளவுக்கு உங்களோட கண் கூட சில விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் முருகப்பெருமானோட பிளெஸிங்ஸ். ஓகேவா, அதுக்கு தான் சொல்கிறேன், யாராவது நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தாங்கன்னா அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. என்னங்க என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்காங்க, எப்படி நான் தூக்கி போடுறதுன்னு கேட்டால் அதுக்கு சொந்தக்காரங்க நீங்கள் இல்லை. ஓகேவா, ஸோ அவங்க பேசின பேச்சுக்கெல்லாம் சொந்தக்காரங்க நீங்கள் இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக தூக்கி போட்டுடலாம். ஓகே, நம்ம சரியாக இருந்தோம், நம்மளை ஒருத்தவங்க வந்து குற்றம் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா அதுக்கான பொறுப்பு நம்ம ஏற்றுக்க முடியாது, சரியா. நீங்கள் இப்போ அவங்க சொல்லிட்டாங்கன்னு ஒரு மாதிரி கும்பரிக்கிட்டு அழுதுகிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, அதை ஏற்றுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அது உங்களோடது இல்லைன்னா நீங்கள் ஏன் ஏற்றுக்கிறீங்க, அதெல்லாம் தொடச்சி தூரமாக போட்டுருங்க. ஓகேவா, மற்றவர்கள் நம்ம மீது எதுக்கு பழி சொல்கிறாங்கன்னா அவங்களோட இயலாமை காரணமாக இருக்கலாம், இல்லை அவங்களோட பயத்தின் பேர்லையாக இருக்கலாம். ஓகேவா, ஸோ ஒருத்தரை குறை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க மனசில் உங்களை யாரோ ஏதோ திட்டாங்க, ஏதோ வருத்தப்படுற மாதிரி செஞ்சுட்டாங்க, உங்கள் மனசு காயமாக இருக்கு இல்லையா. இப்போ இந்த கார்டு படிக்கும்போது எனக்கு ரெசனேட் ஆகிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ இது ஏன் அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களோட பயத்தின் வெளிப்பாடாக தான் இதெல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஹெக்கெட் கிட்ட வேணால் போட்டோம், சரியா. ஸோ அதை பற்றி நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் வளரணும், நீங்கள் நல்லா இருக்கணும்னா நீங்கள் உங்களை பற்றி மட்டும் நினைங்க அப்படிங்கிறது தான் முருகர் வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிற மெசேஜ். ஓகேவா, கடந்த காலங்களில் ஏற்பட்ட வலிகள், பிரச்சனைகள் அதெல்லாம் இருந்தால் கூட கட் கொடுத்து தூக்கி போட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகேவா, துன்பத்தை தூக்கிட்டு சுமந்துக்கிட்டே இருக்காதீங்க, துண்டிச்சு விடுங்க அப்படிங்கிறது தான் அவர் சுற்றி வளர்ச்சி சொல்லிட்டு இருக்கார். எந்தவித ப்ரேயராக இருந்தாலும் இதயத்திலேருந்து செய்யுங்க அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். ஓகேவா, நீங்கள் வளர்ச்சியின் பாதையில் தான் போயிட்டுருக்கீங்க. ஓகே,
சில பேர் வந்து 2-3 வருஷம் ஆயிடுச்சு, நான் சில விஷயங்களுக்காக எதிர்பார்த்துட்டே இருக்கேன், வேலை சார்ந்து இருக்கலாம், இல்லை திருமணத்துக்காக காத்துட்டு இருக்குங்க அப்படின்னு இருக்கலாம், இல்லை அப்ராட் போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை வீடு வாங்கணும், குழந்தை வரும், ஏதோ ஒரு விஷயம். ஒரு 3-4 வருஷமாவே நான் காத்துட்டு இருக்கேன்ப்பா, ஆனால் எனக்கான விஷயங்கள் இன்னும் நடக்கல, நிறைய டைம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா முருகப்பெருமான் சொல்ற விஷயம், அந்த டைம் வேஸ்ட் ஆகல, அது அப்படிதான் நடக்கணும்னு இருக்கு, அதனால அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இனி அது மாதிரி லேட் ஆகாது, காலதாமதம் ஆகாது, உனக்கான விஷயங்கள் உன்னை வந்து சேரும். ஸோ பயம் வேண்டாம், கவலை வேண்டாம், புத்துணர்ச்சியோட செயல்படுங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இன்னும் லாஸ்ட்டாக ஒரு விஷயம், இப்போ இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஒன்று வேலைக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க, 24/7 வேலையை பற்றியே சிந்திச்சுட்டு இருப்பீங்க, இல்லைனா வேலை தேடுறதுக்காக முனைப்பை காட்டிக்கிட்டே இருப்பீங்க, வேலை இன்னும் கிடைக்கல, பிரச்சனை இருக்குது, பணம் சார்ந்த பிரச்சனை, பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை, பிஸ்னஸ் சரியாக போகல, ஸோ நிறைய டென்ஷன் உள்வாங்கி வச்சுக்கிறீங்கல்ல. ஸோ முருகப்பெருமான் கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, இப்போ நீ ஒன்று கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க. எஸ், உங்களே நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க, அந்த டென்ஷன்லேருந்து உங்களை நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சந்தோஷத்தை உங்கள் மனசுக்கு காட்டுங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி, பொருளாதாரம் சார்ந்து பொருள் வேணும் அப்படின்னா மகிழ்ச்சியும் வேணும். ஓகேவா? பணம் 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 அதுவும் தேவைதான். ஓகே, அதே நேரம் உங்களுக்கு உற்சாகமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஆனந்தம், இது எல்லாமே ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஏதோ ஒரு டிஸ்டர்பில் இருக்கலாம், இல்லை ஃபேமிலி ட்ராமாஸ் எதுலையா சிக்கிக்கிட்டு இருக்கலாம், ஸோ ஏதோ ஒரு கஷ்டம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கலாம். முருகப்பெருமான் சொல்கிறது ஓகே, கஷ்டம் இருக்குது, என்னால் புரிஞ்சுக்க முடியுது, அதே நேரம் நீ ஆர்டிஃபிஷியலாக ஒரு செயற்கைத்தனமாவது ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடு, கொஞ்சம் சந்தோஷம் உடனே படுத்திக்க அப்படிங்கிறாங்க. ஓவராக ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி தலைமையில் போட்டுக்காதீங்க, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறது எப்படி அப்படின்னு கொஞ்சம் நீங்களே தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் தான் தேடணும். சரியா? மாற்றம், ஏதோ ஒரு மாற்றத்துக்காக ஆசைப்பட்டுட்டு இருக்கலாம், வீடு மாறணும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் எனக்கு ஒரே பேட்டர்னாக போயிட்டுருக்குப்பா, ஒரு பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, எஸ், கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? நடக்குங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் விதைக்கணும். எனக்கெல்லாம் நல்லது நடக்குமான்ற டவுட்டே வரக்கூடாது. இவ்வளோ என்னோட பிரச்சனை வந்து கடவுள் வந்தால் கூட தீர்க்க முடியாது அப்படிங்கிற அளவு மாதிரி சில பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. கடவுளால் கூட தீர்க்க முடியாதுப்பா, அவ்வளோ ஒரு பிரச்சனையில் நான் மாட்டிகிட்டு இருக்கேன், அவ்வளோ ஒரு சிக்கலில் நான் இருக்கேன் அப்படின்னா, இந்த டியூஸ்டே உங்களுக்கு முருகப்பெருமான் கொடுக்குற மெசேஜ் கண்டிப்பாக மாறும். ஓகேவா? கண்டிப்பாக மாறக்கூடிய பிரச்சனைகள் தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது, எதுவுமே மாறவே மாறாது அப்படின்னு அடம் படிச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் இல்லை. சரியா? இந்த சிச்சுவேஷன்ஸ் மாறும், உங்களுக்கு முன்னேற்றமான ஒரு வழிபாதை தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ எங்கேயுமே தங்கு தடைகள் இல்லை, காலதாமதம் இது வரைக்கும் ஆயிருக்கலாம், பட் இனிமே ஆகாது, நல்ல விஷயங்கள் முன்னோக்கி உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு, நீங்களும் அதை நோக்கி போயிட்டுருக்கீங்க. ஜெபம் பண்ணும்போது தெளிந்த மனதோட இதயத்திலேருந்து பண்ணுங்க, கஷ்டம் கொடுக்க மனிதர்கள் எல்லாம் தூரமாக வைங்க, உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க. கஷ்டம் கொடுக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், நிகழ்வுகளாக ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசை உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கோங்க, மற்றவங்க குப்பை போடுற பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ரீடிங் உங்களுக்கு பொருந்துனா எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க. ஓகே, நன்றி. ஹாப்பி டியூஸ்டே. பாய்.